ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீடு. எங்கள் அப்பா வந்து கல்ஃபில் இருக்காப்புல ஒரு டிவி ஆர்டர் பண்ணியிருந்தார், 55 இன்ச்சஸ்ஸு சாம்சங். இப்போ அதுதான் டெலிவரி வருது. அந்த டிவி அன்பாக்சிங்கை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சலாலா மஸ்கட்லேருந்து வருது அந்த டிவி. இந்த பில்லெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். டெலிவரி முதல்ல எடுத்துருவோம். ரொம்ப பெரிய டிவி. வரணுமாண்ணா? ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடுச்சின்னு சைன் பண்ணி ஃபோன் நம்பர். நான் அதை கொடுத்து இவங்க அனுப்பி விட்டாரேன். அதுக்கப்புறம் அந்த பார்சலை பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பொருள் அன்பாக்சிங் பண்ணலான்ட்டு இருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் 7th சீரிஸ் டிவி தான் அன்பாக்சிங் பண்ணலான்ட்டு இருக்கோம். அந்த டிவியோட வந்து அமெரிக்கன் டாலர்ஸ் பிரகாரம் அதோட ஆக்சுவலாக வந்து இந்த டிவி வந்து கல்ஃப்லேருந்து வருது. அதனால் வந்து வேரியேஷன் எவ்வளோ வருது, டிஃப்ரென்ஸு அமௌண்ட்லாம் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது, வேரியேஷன் ஆகுது, அதெல்லாம் பார்க்கலான்ட்டு இருக்கோம். அடுத்தது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எவ்வளோ வந்து அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி வந்து அமெரிக்கன் டாலர்ஸ் பிரகாரம் 2399, அதாவது ஒரு டாலரோட அமெரிக்கன் வேல்யூ இன்னைய நிலவரம் பிரகாரம், அதாவது இன்னைய டேட்டு பார்த்தீங்கன்னா 9/3/2021 பிரகாரம் 73 rupees 17. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2399 வந்து நீங்கள் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 1,75,000 சம்திங் வருது. இதே வந்து எங்கள் அப்பா வந்து கல்ஃபில் இருக்காருன்றதுனால கல்ஃபோட பிரகாரம் பார்த்தீங்கன்னா கல்ஃபில் வந்து அப்பா வேலை செய்கிற இடத்துல வந்து ரியால், கல்ஃப் வந்து ரியாலுன்றப்ப ரியாலோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு $233, 233 ரியால் வருது. 233 ரியாலுன்றப்ப ரியாலோட ப்ரைஸ் இன்னைய டேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 190 rupees வருது. அப்போ 190 rupeesனால் வந்து ஆல்மோஸ்ட் 44,346 வருது. அப்போ வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் 1.5 லட்சம் கிட்ட டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ வந்து அங்கே வாங்கின பொருளை இங்கே அனுப்பணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியண்ட் இருக்கும், அடுத்தது வந்து இந்தியன் வேரியண்ட் தனியாக இருக்கும். அதேமாதிரி தான் ஆப்பிள் ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 லான்ச் பண்ணோடனே நிறைய பேர் அந்த கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்தியன் வேரியண்ட்டில் வந்து அநியாயத்துக்கு 1,30,000 அந்தமாரிலாம் வந்து லான்ச் ஆச்சு. ஆனால் வந்து கல்ஃப் வேரியண்ட்டு அமெரிக்கன் வேரியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh கீழே வந்துச்சு. இது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு ரீச் ஆன உடனே டேக்ஸஸ்ன்னு இருக்குது. அதனால தான் வந்து ப்ரைஸ் வந்து டோட்டலாக ஏற்றி காட்டும். என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்ஃபில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராச்சும் இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து செல்ஃபோனை கொண்டு வந்துடலாம், ஆனால் டிவியை கொண்டு வர முடியாது. இப்போ செல்ஃபோன்னா வாங்கிட்டு டேரெக்டாக பாக்கெட்டில் வச்சுட்டு அழகாக வந்துடலாம், டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே வந்து நீங்கள் டிவின்னு பார்த்தீங்கன்னா 55 inches இதை பாக்கெட்லாம் வச்சுட்டு வர முடியாது. அதேமாரி ஒரு ஆள் வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வராங்கன்னா வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில சர்டன் கேஜஸ் வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டதுக்கப்புறம் சர்டன் கேஜஸ் வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டிவி வந்து ஆல்ரெடி வந்து அதோட எக்ஸாக்டான வெயிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் 38.90 kg தான். ஆனால் நீங்கள் அடுத்ததான் நான் காட்டுறேன். அந்த டிவியோட இப்போ பாக்ஸிங் பண்ணிட்டு வந்ததோட வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 80 kgs கிட்ட இருக்கும். ஒரு கேஜிக்கு 500 rupees சம்திங் வாங்குவாங்க ஃப்ளைட்டில். அப்படி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆகிடும். அதனால தான் வந்து மொத்தம் 2 ஆப்ஷன் இருந்தது எங்கள் கையில். வந்து அந்த டிவி கல்ஃப்லேருந்து இங்கே கொண்டு வரது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட் மூலிமா கொண்டு வரது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் மூலிமா கொண்டு வரது. ஃப்ளைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 1 kg ஆல்ரெடி சொன்ன மாதிரி 500 rupees வர்றதுன்றதுனால நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த டிவி எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தீங்கனாலே வந்து 40,000 45,000 கிட்ட ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அடுத்தது ஒரு அல்டர்னேட்டிவாக பார்க்கணும். ஆல்ரெடி வந்து 44,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக பார்க்கலாம். ஒரு 86,000 90,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணமான்னு யோசிக்கிறப்ப கார்கோவில் விசாரிச்சப்போ கார்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மஸ்கட் கார்கோ சென்டர் இருக்குது. அதில் அங்கேருந்து வந்து டெல்லி வரும். டெல்லியிலேருந்து கேட்ஸ்கி
அவங்க தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த கார்கோ வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எம்டி கார்கோ நியூ டெல்லியிலேருந்து இங்கே டெலிவரி பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கார்கோலேருந்து அனுப்புகிறப்போ வந்து எவ்வளோ ப்ரைஸ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 30 அவங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா 169 ரியால், அதாவது ஆல்மோஸ்ட் 35,000 கிட்ட தான் வந்துச்சு. ஓகே 8,000 10,000 கிட்ட டிஃபர் ஆகுதுன்ட்டு கார்கோவில் அனுப்பிட்டாங்க. இப்போ இன்னொரு பக்கம் நாங்கள் யோசித்தோம், எப்படி வரோம், சேஃப்டியாக வருமா, அந்தமாரி நிறைய விஷயத்த யோசித்தோம். ஏன்னா டிவி ஒன்ஸ் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் சாம்சங் சர்வீஸ் சென்டரில் தான் வந்து கொடுக்க முடியும். அதுலேயே வந்து நிறையா சர்வீஸ் கிளைம் பண்ணுறதுல சில பிரச்சனைகள்லாம் வரும். அப்படின்றதுனால வந்து எப்படி வரும்ன்ட்டு ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து இப்போ தான் வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, டிவி ஆகட்டும், எந்த ஒரு பொருளாகட்டும், நீங்கள் ஃப்ளைட்டில் எடுத்துன்னு வரதுக்கும் கார்கோவில் அனுப்புறதுக்கும் ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கப்பலில் வர்றது வந்து டைம் எடுக்கும், ஆனால் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே வந்து ஃப்ளைட்னால் நெக்ஸ்ட் டேவே வந்துடும், யாராச்சும் தெரிஞ்சவங்க மூலமாக கொண்டு வந்துடலாம். ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா 2 months சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 days தான் ஆகுது. ஆக்சுவலாக நான் இப்போ வந்து 20 days தான் ஆகுது. நான் வந்து கேரளாலேருந்து இப்போ தான் வந்தேன். பர்பஸாக இதுக்காகன்னு வரல, நான் வந்து ஜஸ்ட்டு பர்சனலுக்காக வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து காலைல ஃபோன் பண்ணாங்க, இந்தமாரி அதாவது 9/3 இன்றைக்கி டேட்டு, இன்றைக்கி ஃபோன் பண்ணி இந்தமாரி டெலிவரி வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சிட்டேன். டிவி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த டிவி அன்பாக்சிங் பண்ணலான்ட்டு தான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இது எங்கள் வீடு. இப்போ அந்த டிவியை நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாக வந்து உட்டனில் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல கம்ப்ளீட் குவாலிட்டி. ஃபுல்லாக வந்து இதை ஓப்பன் பண்ணுறதுக்கே வந்து எக்யூப்மெண்ட் தேவைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சீல்ட் ஆகிருக்கு. உள்ளே வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு 1% கூட இல்லாத மாரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது அங்கேருந்து வந்தப்போ ஏதோ அவுட் சைடில் கொஞ்சம் டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. இதுவே வந்து இந்த பார்சல் இல்லைன்னா டேரெக்டாக வந்து டிவியே டேமேஜ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற ஒனிடா 21 inches ஆக்சிஜன். இது ஆல்மோஸ்ட் 18 years இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து அந்த டிவிக்கு பதில் இந்த டிவி வைக்கலான்ட்டு இருக்கும். இந்த டிவி வந்து இப்போதைக்கு என்னால் அன்பாக்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதை வந்து நான் வந்து பக்கத்துலேயே போடுறேன். இது வந்து இப்போதைக்கு நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன், அதனால் என்னால் இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் அநேகமாக ஈவினிங்குள்ளே அன்பாக்சிங் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அன்பாக்சிங் பண்ணோடனே ஒரு வீடியோ தனியாக போடுறேன். அதான் இந்த டிவியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை பற்றியும் தனியாக போடுறேன். இப்போதைக்கு வந்து பர்பஸாக வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, கார்கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃப்ளைட்லேயும் நீங்கள் அனுப்பலாம். இந்த 2 ஆப்ஷனில் வந்து பெட்டர். எனக்கு கார்கோவே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு முன்னாடி டவுட்டில் இருந்தது, ஆனால் இப்போதைக்கு இந்த கார்கோவே பெஸ்ட்டாக இருக்குது ஆப்ஷனாக. ஆல்மோஸ்ட் சேஃபாக வந்து லேண்ட் ஆகிடுச்சு. ஃப்ரீ டெலிவரி தான். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, யாருக்கு அனுப்புகிறாங்களோ அவங்க 2 பேரை தவிர வேறு யாருக்குமே தர மாட்டாங்க. நீங்கள் 2 பேர் கொடுத்துக்கலாம் அங்கேருந்து கார்கோவில் அனுப்புகிறவங்களுக்கு. அப்பா வந்து என் பேர் சொல்லியிருந்தாரு, அடுத்து அம்மா பேர் சொல்லியிருந்தாங்க. அம்மா வந்து ஆல்மோஸ்ட் வேலைக்கு போயிடுவாங்க, அதனால் வீட்டில் இருக்க மாட்டாங்க. நானும் வந்து இன்றைக்கி வீட்டில் இருந்திருக்க மாட்டேன், கேரளாவில் தான் இருந்திருக்கணும். அனுப்பிட்டாங்க. கடைசியில் பார்த்தா திடீர்னு சடனாக இன்றைக்கே வந்துடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே வாங்கிட்டேன், சைன் போட்டுட்டேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெலிவரியான வீடியோலாம் பார்ப்பீங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போதைக்கு இதுதான் இந்த டிவி. ரொம்ப ப்ரைஸ் அதிகம்தான், ஆனால் இவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் எனக்கே தெரியாது. இந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் அதோடய ப்ரைஸஸ்லாம் செக் பண்ணிட்டேன், இவ்வளோ இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஆப்ஷன் போகிறப்ப கார்கோவே போங்க. இந்தமாரி எதனாச்சும் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் பிரகாஷ்.